ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கேசி பாட்டனி. ஆல்ரெடி நம்ம வந்து 12th இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா ஒரு கீ ஆன்சர்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு சில மிஸ்டேக் இருக்குது, அதை வந்து கரெக்ஷன் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஷனுக்கு ஆப்ஷன் வந்து மாற்றி போட்டிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷனுக்கு ஆப்ஷன் வந்து டி ஆப்ஷன் வெரி கிரேட்டு, அதுக்கடுத்து மோட்டிவேட்டடு, ஸ்ட்ராங்கு, ஆக்குபைடு, அன்ஃபார்ச்சுனேட்லி இதான் ஆன்சர்ஸு, அதை நோட் பண்ணி வச்சுங்க. சிக்ஸ்த்துக்கு ஃப்ளஷரு, செவன்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபாரின், எயித்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டிமுலேட்டு, நைன்த்துக்கு ஃபினாலே, டென்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெட் ஆஃபு, 11th பார்த்தீங்கன்னா கரெக்ஷனல் ஃபெசிலிட்டி, 12th பார்த்தீங்கன்னா கேண்டீஸு, 13th பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ் ப்ளஸ் வந்து நவுன். நம்ம வந்து நவுன் ப்ளஸ் நவுன் சொல்லியிருந்தோம், அதை வந்து சேஞ்ச் பண்ணிங்க. அதுக்கடுத்து 14க்கு பார்த்தீங்கன்னா ஃபாகு, மிஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தோம், அது ஃபாகு. இது 3 வந்து மாற்றி பண்ணிங்க. அதுக்கடுத்து 15க்கு பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன், டு வெயிட் ஃபாஸ்ட் சிச்சுவேஷன் டு பிகம் கிளியர். அதுக்கடுத்து 16th பார்த்தீங்கன்னா அமாக். அதுக்கடுத்து 17th பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனு. 18th பார்த்தீங்கன்னா கான்சிக்வென்ட்லி. அதுக்கடுத்து 19th பார்த்தீங்கன்னா எஃப்யூ. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 20 பார்த்தீங்கன்னா தி. இதுதான் ஆன்சர்ஸு. அதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணி சொல்லியிருந்தால் மாற்றிங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்ரிஷியேஷன் கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம், அதை மார்க் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து இஆர்சிக்கு அந்த கிராமருக்கு என்னென்ன ஆன்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி வச்சிங்க. நீங்கள் எந்தளவுக்கு ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் கவுண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ இதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பை சார்ட்டுக்கான ஆன்சர்ஸு அதை வந்து நோட் பண்ணிக்கங்க. ஃபைனலாக 46 அண்டு 47 இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து மார்க் பண்ணிங்க. இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.